நேரத்தை ரொம்ப வேஸ்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட போகிறீங்க ஃப்யூச்சரில். ஏன்னா டைம் இஸ் கோல்டுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஏன்னா அதான் உண்மை. ஒரு எக்ஸாம் ஹாலில் போய் 10 நிமிஷம் கழிச்சு நான் பேப்பர் தரேன்னு சொன்னால் கொடுக்க மாட்டான். 10 நிமிஷம் முன்னாடி வந்தால் தான் அந்த பேப்பரே ஒன்று எழுத விடுவான். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அதனால இருக்கும்போதே டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. போன பிறகு அம்மானாலும் வராது, அப்பானாலும் வராது. அதனால எவ்வளோ டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்களா? ஒன்றும் இல்லைங்க, சீக்கிரம் தூங்குங்க, காலேஜ் படிங்க, இதை தான் எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்கள் தெரியும். என்ன தலைவரே, டீச்சர் நட்டை கலட்டி விட்டு போயிட்டாளா? ஆனால் எப்படிங்க இதை பண்ணுறது அப்படின்னு கேட்டால் கஷ்டம்தாங்க. சிம்பிளாக சொன்னால் கஷ்டம்தான். என்னைய கேட்டால் எனக்கு இது கஷ்டம்தான். ஆனால் பண்ணணும். அப்படி பண்ணாதான் நீங்கள் லைஃப்பில் எதுனாலும் அச்சீவ் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு கோல் இருந்துச்சுன்னா அச்சீவ் பண்ணால் டைம் மேனேஜ்மெண்ட் இருந்தால் மட்டும் தான் அச்சீவ் பண்ண முடியும். இல்லை என்னால் முடியலன்னா கடைசி வரைக்கும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது ராசா, சாரி. பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது.